வெண்முரசு. முதற்கனல் 6. பகுதி 2. பொற்கதவம். வாசிப்பது சந்தீப். இருளும் குளிரும் விலகாத பிரம்ம முகூர்த்தத்தில் கைத்தாளமும் முழவும் கிணைப்பறையும் சல்லரியும் சங்கும் மணியும் ஏந்திய சூதர்கள் அஸ்தினபுரியின் அணிவாயிலுக்கு முன் வந்து நின்றனர். இருளுக்குள் பந்தங்களின் செம்புள்ளிகளின் வரிசையாக தெரிந்த மகாமரியாதம் என்னும் கோட்டைச்சுவர் நடுவே மூடப்பட்டிருந்த கதவுக்கு பின்புறம் அணிவகுத்தனர். கோட்டை மீதிருந்த காவலன் புலரியின் முதற்சங்கை ஒலித்ததும் கீழே நின்றிருந்த யானை வடத்தை பிடித்திழுத்து முகவளைவு மீது தொங்கிய சுருதகரணம் என்னும் கண்டாமணியை அடித்தது. அந்த ஒலி நகர் மீது பரவிய போது நகர் நடுவே அரண்மனையின் உள்கோட்டை முகப்பில் தொங்கிய காஞ்சனம் என்னும் கண்டாமணி ஒலிக்க ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து நகரமெங்குமுள்ள அனைத்து ஆலயங்களிலும் புலரியின் சங்கொலிகளும் மணியோசைகளும் எழுந்தன. அஸ்தினபுரி துயிலெழுந்தது. தலைக்கோல் சூதர் தன் வெண்சங்கை ஊதியதும் சூதர்கள் அஸ்தினபுரியின் துதியை பாடத் தொடங்கினார்கள். பிரேக் டைம் 0:5 சூதர்கள் பேரரசன் ஹஸ்தியின் கதையைப் பாடினார்கள். சந்திரகுலத்து பிருட்சத்ரன் இக்ஷுவாகு வம்சத்து சுவர்ணையை மணந்து பெற்ற குழந்தை இளமையிலேயே 100 யானைகளின் ஆற்றலைக் கொண்டிருந்தது. மழலை பேசி சிறுகால் வைக்கும் வயதிலேயே யானைக்குட்டிகளுடன் மோதி விளையாடியது. யானைகளில் ஒருவனாக வளர்ந்து யானைகளுடன் வனம்புகுந்து காட்டு யானைகளுடன் பேச ஆரம்பித்தது. அடர்கானகத்திலிருந்து யானைகள் அவன் நகரம் நோக்கி வந்து அவனுக்கு படையாக மாறின. ஒவ்வொரு யானையும் மேலும் யானைகளைக் கொண்டு வந்து சேர்க்க லட்சம் யானைகளைக் கொண்ட பெரும்படைக்கு அதிபன் ஆனான் ஹஸ்தி. அந்தப் பெரும்படை மழைமேகக் கூட்டம் போல பாரதத்தின் 56 நாடுகளிலும் ஊடுருவியது. ஹஸ்தியின் படை சென்ற இடங்களிலெல்லாம் சூரிய ஒளியை கரிய யானைக் கூட்டங்கள் உண்டதனால் இருள் ஏற்பட்டது. பாரதவர்த்தமே ஹஸ்தியின் காலடியில் பணிந்தது. தன் களஞ்சியத்தில் வந்து குவிந்த செல்வத்தைக் கொண்டு பாரதவர்ஷம் ஒருபோதும் கண்டிராத பெருநகரம் ஒன்றை அமைத்தான் ஹஸ்தி. யானைக் கூட்டங்கள் பாறைகளைத் தூக்கி வைத்து முன்னின்று கட்டிய மகாமரியாதமென்ற மாபெரும் மதில் ஒன்று அதைச் சுற்றி அமைந்தது. யானைகளின் அதிபனை அஸ்திவிஜயன் என்றும் அவனுடைய புதிய மாநகரை அஸ்திபுரி என்றும் சூதர்கள் பாடினர். காலையில் யானைகளின் ஓங்காரத்தால் அந்நகரம் விழித்தெழுந்தது. பகலில் யானைகளின் கருமையால் அது நிழலிலேயே இருந்தது. யானைகளின் மதத்தில் மொய்க்கும் ஈக்களின் ரிங்காரம் மலர்ச்சோலைகளின் தேனீக்களின் ரிங்காரத்தை விட ஓங்கி ஒலித்தது. அந்த யானைகளின் எழிலைக்கான ஐராவதம் மீதேறி இந்திரன் விண்மீது வந்து நிற்பதனால் என்றும் அந்நகர்மேல் மழை பெய்து கொண்டிருந்தது. அஸ்தினபுரி என்ற அழகியின் மான்விழிகளாக நீலத் தடாகங்கள் அமைந்தன. அவள் நீலக்கூந்தலைப் போல அங்கே பூம்பொழில்கள் வளர்ந்தன. மண்ணில் நாரைச்சிறகுகள் போல வெண்கொம்பு முகடுகள் கொண்ட மாளிகைகள் அதில் எழுந்தன. நீர்பெருக்கும் மானதிகள் என சாலைகள் அந்நகருக்குள் ஓடின. சூதர்களின் கிணையொலியும் நூல் பயில்வோரின் பாடல் ஒலியும் குழந்தைகளின் விளையாட்டுச் சிரிப்பும் யானைகளின் மூச்சல்களுடன் கலந்து ஒலிக்கும் அந்நகரம் இறையறலைப் பெறுவதற்காக மானுடன் மண்ணில் விரித்து வைத்த யானம் எனத் தோன்றியது. மண்ணுலகின் எழில்காண விண்ணவரும் வருவதற்கு அஸ்தினபுரியே முதற்காரணமாக அமைந்தது. ஆதியில் விஷ்ணு இருந்தார். விஷ்ணுவிலிருந்து பிரம்மன் தோன்றினான். பிரம்மனிலிருந்து அத்ரி, அத்ரியிலிருந்து சந்திரன், சந்திரனிலிருந்து புதன், புதனிலிருந்து சந்திரகுலத் தோன்றல் புரூரஸ் பிறந்தான் என்று சூதர்கள் குருவம்சத்தின் குலவரிசையைப் பாடினர். ஆயுஷ், நகுஷன், யயாதி, புரு, ஜனமேஜயன், பிராசீனவான், பிரவேரன், நமசி, வீதபியன், சுண்டு, பகவிதன், சம்யாதி, ரகோவாதி, ரௌத்ராஸ்வன், மதினாரன், சந்தரோதன், துஷ்யந்தன், பரதன், சுகோத்தன், சுகோதா, கலன், கர்த்தன், சுபேது, பிருட்சத்தன், அஸ்தி என்னும் மங்காப்புகள் கொண்ட அரசர்களின் பெயர்கள் என்றும் வாழ்வதாக. மாமன்னன் ஹஸ்தியின் மைந்தனான அஜமீடனின் வழிவந்த ருக்ஷன், சம்மரணன், குரு ஆகியோரின் புகழ் ஒருநாளும் குன்றாதிருப்பதாக. குருவம்சத்தின் பெருமை அழியாமல் திகழ்வதாக என்று ஒலித்தது சூதர்களின் பாடல். விடியலின் முதற்கதிர் மண்ணைத் தொட்டு முதல் கூழாங்கல்லை பொன்னாக்கிய போது சூதர்களின் பாடல் முடிந்து தலைக்கோலர் தன் வெண்சங்கை ஊதினார். மங்களபாத்தியங்கள் முழங்க 7 யானைகள் வடம்பற்றி இழுத்து கோட்டை வாயிலை இழுத்துத் திறந்தன. பெருங்கதவுக்கு அப்பால் அகழிமீது இருந்த மரப்பாலத்தில் வெளியிலிருந்து நகருக்குள் நுழைவதற்காக காத்திருந்த வணிகர்களின் வண்டிகளின் காளைகள் கழுத்துச் சரடு இழுபட்டு மணிகுலுங்க காலெடுத்து வைத்தன. நெய்யும் பாலும் கொண்டு வந்த ஆட்சியர் பானைகளை மாறி மாறி உதவிக்கொண்டு தலையில் ஏற்றிக் கொண்டனர். நறுஞ்சுண்ணமும் தேனும் கொம்பரக்கும் கொண்டு வந்த வேட்டுவர்கள் தங்கள் காவடிகளை தோளிலேற்றிக் கொண்டனர்.
பல்லாயிரம் குரல்கள் இணைந்து எழுந்த ஒற்றை முழக்கத்துடன் அனைவரும் உழவிச் சென்று வாசலுக்குள் நுழைந்து உள்ளே செல்லத் தொடங்கினர். அந்த நீண்ட வரிசை கோட்டை மேலிருந்த காவல் வீரனின் கண்ணுக்கு எட்டாத தொலைவு வரை சென்று மண்குன்றுகளுக்கு அப்பால் மறைந்தது. அந்த வரிசையின் பின்னாலிருந்து இரட்டைப் புறவிகள் இழுத்த ரதம் ஒன்று குருகுலத்தின் அமுதகலசக் கொடி பறக்க அந்த வரிசையின் ஓரத்தை ஒதுக்கியபடி வந்ததை கோட்டை மேலிருந்த காவலர் தலைவன் கண்டான். தன் இடையிலிருந்த சங்கை எடுத்து ஊதி அஸ்தினபுரியின் அமைச்சர் பல்பத்தர் வருகை என அறிவித்தான். அமைச்சருக்குரிய சங்குமுத்திரை பொறிக்கப்பட்ட கொடிக்கோட்டை மேல் துவண்டு ஏறி காற்று ஏற்று பறக்க ஆரம்பித்தது. அமைச்சரின் ரதம் கோட்டை முகப்புக்கு வந்ததும் காவலர் தலைவன் அவரை எதிர்கொண்டு முகமன் சொல்லி வரவேற்றான். அவர் மெல்லிய தலையசைவால் அதை ஏற்றுக்கொண்டு கோட்டைக்குள் நுழைந்து துயிலெழுந்து கொண்டிருந்த நகரத்தின் அகன்ற தெருக்களினூடாக குதிரை காலடிகள் தாளமிட விரைந்து சென்றார். அமைச்சரின் முகம் இருண்டிருந்ததை காவலர் அறிந்தனர். அஸ்தினபுரியின் அமைச்சர் தீய செய்தியுடன் வந்திருக்கிறார் என்பது அக்கணமே நகரமெங்கும் பரவத் தொடங்கியது. நகர்மன்றுகளில் மக்கள் சிறிய கூட்டங்களாக கூடத் தொடங்கினர். வீட்டுத் திண்ணைகளிலும் உள்முற்றங்களிலும் பெண்கள் திரண்டனர். பட்டுத்துளி அசையும் ஒலியில் அவர்கள் பேசிக்கொண்ட ஒலி திரண்டு புதற்காட்டில் காற்று செல்வது போன்ற ஓசையாக நகர் மீது பரவியது. அந்நகரில் ஒவ்வொருவரும் அஞ்சிக் கொண்டும் ஐயிற்றுக் கொண்டும் இருந்தனர். அவர்களின் 35 தலைமுறை மூதாதையர் எவரும் அரசைப் பற்றி அஞ்ச நிர்ந்தரிக்கவில்லை. குலமூதாதை குருவுக்குப் பின் ஜனு, சுரதன், வேடுரதன், சார்வபௌமன், ஜெயச்சயனன், ரவேயன், பாவகன், சக்கோத்ததன், தேவாதிதி, ரிக்ஷன், பீமன் என மாமன்னர்களின் வரிசையில் 12வதாக ஆட்சிக்கு வந்த பிரதீபன் கைக்குழந்தையை அன்னை காப்பது போல அஸ்தினபுரத்தை ஆண்டான் என்றும் அவனுடைய மைந்தன் சந்தனுவின் ஆட்சிக்காலத்தில் அறம் தவறியது என்று ஒரு சொல்லைக் கூட எவரும் கேட்டிருக்கவில்லை என்றும் பாடின சூதர்களின் பாடல்கள். ஃபால்குன மாதம் விசாக நட்சத்திரத்தில் மழைக்கால இரவின் 4ஆம் சாமத்தில் முதிய மன்னர் சந்தனு உயிர் துறந்தார். அவரது உடல்நிலையை அறிந்த மக்களெல்லாம் ஊர்மன்றுகளிலும் ஆலய முற்றங்களிலும் கூடி நின்று அரண்மனைக் கோட்டை முகப்பின் வெண்கலமணியாகிய காஞ்சனத்தையே பார்த்துக் கொண்டிருந்தனர். வாத்தியங்களைத் தாழ்த்தி வைத்து சூதர்கள் சோர்ந்து அமர்ந்திருந்தனர். அப்போது வெறிமின்னும் கண்களும் சடைவழுதுகள் தொங்கும் தோள்களும் புழுதியும் அழுக்கும் படிந்த உடலுமாக பித்தன் ஒருவன் கோட்டை வாசலைத் தாண்டி ஊருக்குள் நுழைந்தான். கண்டாமணியை நோக்கிக் கூடியிருந்த மக்கள் நடுவே அவன் வந்து நின்றபோது அவனுடைய விசித்திரமான தோற்றத்தாலும் செய்கைகளாலும் மக்கள் விலகி நின்று கவனிக்கத் தொடங்கினர். கண்டாமணியின் ஓசை எழுவதற்கு சில கணங்களுக்கு முன்பு அரண்மனைக்கு மேலிருந்து ஒரு சிறிய வெண்பறவை எழுந்து வானில் பறப்பதை அவர்கள் அனைவரும் கண்டனர். பித்தன் கைகளைத் தட்டியபடி அவ் அஹோ என்று கூச்சலிட்டான். அது பறந்து போய்விட்டது, அதோ அது பறந்து போய்விட்டது என ஆர்ப்பரித்தான். சந்திரவம்சத்தின் மணிமுடி மீது வந்து அமர்ந்த அந்த பறவை அதோ செல்கிறது, குருவம்சத்தின் முடிவு தொடங்கிவிட்டது என்றான். கூடியிருந்த அனைவரும் அதைக் கேட்டு நடுங்கி அதிர்ந்து சினம் கொண்டனர். ஒரு வீரன் வாளை உருவியபடி பித்தனை நோக்கி செல்ல ஆரம்பித்த மறுகணம் காஞ்சனம் ஒலிக்க ஆரம்பித்தது. கோட்டைச்சுவரில் சுதகர்ணம் முழங்கியது. யானை கொட்டிலில் பட்டத்து யானை துதிக்கைத் தூக்கி ஓங்காரம் எழுப்ப நகரமெங்கும் பரவியிருந்த 10,000 யானைகள் சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தன. அவ்வொலியில் மகாமரியாதமே நடுங்கியது என்றனர் சூதர்கள். நகரமெங்கும் மக்களின் அழுகுரலும் சூதர்களின் பாடலோசையும் நிறைந்தன. கூட்டம் கூட்டமாக மக்கள் அரண்மனை வளாகம் நோக்கி நெரித்து முந்திச் செல்லத் தொடங்கினர். அந்தப் பித்தனை நினைவுகூர்ந்த சிலர் மட்டும் வேகமாக நகரை விட்டு நீங்கிச் சென்ற அவனைத் தொடர்ந்து சென்று பிடித்துக் கொண்டனர். அவனை நகரத்து மூத்த நிமித்திகர் ஒருவர் அடையாளம் கண்டார். அஜ்பாகன் என்று பெயர் கொண்ட அவன் அஸ்தினபுரியில் ஒரு காலத்தில் பெரும்புகழ் பெற்ற நிமித்திகனாக இருந்தான். சந்திரவம்சத்தின் குலக்கதைகள் அனைத்தையும் தொகுக்க ஆரம்பித்த அவன் அவ்வம்சத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் விதியின் வலையில் என்ன காரணம் இருந்தது என்றும் என்ன விளைவு உருவாகியது என்றும் கணிக்கத் தொடங்கினான். ஒருநாள் சித்தம் கலங்கி அழுது கொண்டும் சிரித்துக் கொண்டும் நகரை விட்டு விலகிச் சென்றான். அஜபாகனால் எதையும் தொகுத்து பேச முடியவில்லை. அழுகையும் சிரிப்புமாக அவன் ததும்பிக் கொண்டே இருந்தான். அழுகைக்கு பதில் அவன் சிரிப்பதாகவும் சிரிப்புக்கு பதில் அவன் அழுவதாகவும் மக்கள் நினைத்தார்கள். நிமித்திகர்களின் கூட்டம் அவனை அழைத்துச் சென்று தங்கள் குலகுருவான பிரஹஸ்பதியின் ஆலயத்தில் அமரச் செய்தனர். அவனுடைய உதிரிச் சொற்களையெல்லாம் குறித்துக் கொண்டு அவற்றுக்கு நிமித்திக ஞானத்தைக் கொண்டு பொருளறிய முயன்றனர். தர்மத்தின் மேல் இச்சையின் கொடி ஏறிவிட்டது என்று அவன் சந்தனுவைப் பற்றி சொன்னான். வெற்று இச்சை வீரியத்தை கோடைக்கால நதி போல மெலியச் செய்கிறது.
பல முழந்த விதைகளை மண் வதைக்கிறது என்று சந்தனுவின் மைந்தர்களான சித்ராங்கதனைப் பற்றியும் விசித்திரவீரியனைப் பற்றியும் சொன்னான். ஆனால் அவன் சட்டென்று அஞ்சி நடுங்கி எழுந்து மார்பில் அறைந்து கொண்டு, இன்று வடதிசையில் எரிவெண்மீன் உதித்திருக்கிறது. அருந்ததிக்கு நிகரான விண்மீன். அது குருகுலத்தை அழைக்கும் என்று ஓலமிட்டான். வலிப்பு வந்து விழுந்து கைகால்களை உதைத்துக் கொண்டான். அந்த அதிர்ச்சியிலிருந்து விடுபடாமலேயே அவன் இறந்து போனான். அரண்மனையில் மன்னரின் இறுதிச் சடங்குகள் நடந்து கொண்டிருக்க, நகரமே களையிழந்து வெறுமை நிறைந்து அமைந்திருக்கையில், நிமித்திகர் பிரகஸ்பதியின் சந்நிதியில் கூடி அமர்ந்து அவன் சொன்னதைக் கொண்டு குருகுலத்தின் எதிர்காலத்தைக் கணித்தனர். சந்தனு மன்னர் தன்னுடைய இச்சைகளை மட்டுமே பின்தொடர்ந்து சென்று குருகுலத்தின் இன்றியமையாத அழிவுக்கு வழிவகுத்து விட்டார் என ஊகித்தனர். ஆனால் அந்த அழிவு என்று எப்போது நிகழுமென அவர்களால் உய்த்தறிய முடியவில்லை. காலக்குறிகளைப் பார்த்த முதுநிமித்திகர் குருவம்சத்தின் மாவீரர்களும் அறத்திந்தலைவர்களும் இனிமேல்தான் பிறக்கவிருக்கிறார்கள் என்றும், குருகுலத்தின் புகழின் பூக்காலம் இனிமேல்தான் வரவிருக்கிறது என்றும் சொன்னார். ஆனால் பித்தனின் சொற்களும் சரியாகவே இருந்தன. சந்தனுவின் இரு மைந்தர்களில் மூத்தவனாகிய சித்ராங்கதனின் பிறவி நூலில் யோனிகட்டம் இருக்கவே இல்லை. அவனுடைய தம்பி விசித்திரவீரியன் அப்போதும் மருத்துவக் குடில்களில்தான் வாழ்ந்து வந்தான். சந்தனுவின் ஈமச் சடங்குகள் முடிந்த பின்னர் நிமித்திகர் அவைக்குச் சென்று ஆஸ்தினபுரியின் அரசியான சத்யவதியிடம் நிமித்த பலன்களைச் சொன்னார்கள். அஞ்சியபடியும் தயங்கியபடியும் அவர்களில் மூத்த நிமித்திகர் சித்ராங்கதனின் பிறவி நூல் அவனுடைய குணங்களைச் சொல்லும்போது யோனிகட்டத்தை முற்றிலும் விட்டுவிட்டிருப்பதாகச் சொன்னார். ஆனால் அவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படும்படியாக சத்யவதி அதை அறிந்திருந்தாள். அந்தச் செய்தியை பிறர் எவரும் அறிய வேண்டியதில்லை என்று அவள் அவர்களுக்கு ஆணையிட்டு பரிசில்கள் கொடுத்து அனுப்பினாள். அஜபாகனின் சொற்களிலிருந்து நிமித்திகர் ஊகித்த கடைசிச் செய்தியை அவர்கள் சத்யவதியிடம் சொல்லவில்லை. குருகுல மன்னன் சந்தனு இறந்த அன்று அதே முகூர்த்தத்தில் பாரத வருஷத்தில் எங்கோ குருவம்சத்தை அழைக்கும் நெருப்பு பிறந்திருக்கிறது என அவர்கள் அறிந்திருந்தனர். அருந்ததிக்கு நிகரான எரிவெண்மீன் என்ற சொல் ஒரு பெண்ணை குறிக்கிறதென்றும் ஊகித்திருந்தனர். சத்யவதி நேரில் சென்று சேதி நாட்டு மன்னன் பிரத்வதனின் மகள் சௌவாலிகையை பார்த்து சித்ராங்கதனுக்கு மணம் புரிந்து வைத்தாள். சந்திரவம்சத்து சித்ராங்கதன் அஸ்தினபுரியின் அரசன் ஆனபோது மக்கள் ஏனோ மகிழ்ந்து கொண்டாடவில்லை. நகர்வீதிகளில் அவன் ஊர்வலம் வருகையில் எழுந்த வாழ்த்தொலி மரபானதாக உயிரற்றிருந்தது. மக்கள் கூடியிருந்து பேசும்போது மன்னனைப் பற்றி பேசுவதையே முற்றிலும் தவிர்த்தனர். தற்செயலாக குருகுலம் பற்றிய பேச்சு எழும்போது அனைவரும் பார்வையை திருப்பிக் கொள்ள அது அங்கேயே அறப்பட்டது. மிகச்சிலர் மட்டுமே கண்டிருந்த அஜபாகனை அதற்குள் அனைவரும் அறிந்திருந்தனர். எவரும் எதுவும் சொல்லாமலேயே எங்கோ இருக்கும் பிழை எங்கும் தெரிந்திருந்தது. அழகிய சேவகர்கள் புடைசூழ வெண்பளிங்காலான மாளிகையில் வாழ்ந்த சித்ராங்கதன் ஒருநாள் கூட தன் மனைவியின் அந்தப்புறத்தில் தங்கவில்லை. அவன் சேவைக்காக காந்தாரத்திலிருந்து வெண்சுண்ண நிறமுள்ள சேவகர்கள் கொண்டுவரப்பட்டனர். திராவிடத்திலிருந்து கரும்பளிங்கின் நிறமுள்ள இளைஞர்கள் வந்தனர். அவர்கள் வழியாக அவன் எதையோ தேடிக்கொண்டிருந்தான். இறுகிய தசைகள் கொண்ட அழகிய இளைஞர்களுடன் மற்போர் செய்வதையும் நீச்சலிடுவதையும் சித்ராங்கதன் விரும்பினான். நரம்புகள் புடைத்த தசைநார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இறுகி புடைத்து அதிர்வதைப் பார்க்கையில்தான் அவன் இன்பம் கொண்டான். மனித உடலென்பது வைரம்பாயும் போதே முழுமை கொள்கிறது என நினைத்தான். சித்ராங்கதன் மாவீரனாகவும் நெறி நின்று நாடாளக்கூடியவனாகவும் இருந்த போதிலும் எப்போதும் நிலையற்றவனாகவே காணப்பட்டான். 16 ஆண்டு காலம் ஆட்சி செய்த சித்ராங்கதன் ஒருமுறை ஹிரண்வதி நதிக்கரையில் தட்சிணவனத்துக்கு வேட்டையாடச் சென்றான். வேட்டை வெறியில் மான் ஒன்றை பின் தொடர்ந்து அடர்கானகத்தில் அலைந்தான். அந்த மானைப் பிடிக்காமல் திரும்புவது இழுக்கு என்று பட்டதனால் பறவைகளை உண்டும் குகைகளில் தங்கியும் நாட்கணக்கில் காட்டில் சுற்றித் திரிந்தான். நாட்கள் செல்லச் செல்ல அவனுக்குள் இருந்த அனைத்தும் தேய்ந்தழிந்தன. அஸ்தினபுரியும் அழகிய பளிங்கு மாளிகைகளும் தோழர்களும் எல்லாம் கனவின் நினைவு போல ஆனார்கள். அவன் மட்டுமே அவனில் என்ற அந்த வனத்தில் ஒவ்வொரு நாளும் பிறந்தெழுந்தவன் போல அவன் வாழ்ந்தான். ஒருமுறை தாகம் கொண்டு துல்லியமான நீலநீர் நிறைந்த அசைவில்லாத பாறைத் தடாகம் ஒன்றை அடைந்து நீரள்ளுவதற்காக குனிந்தபோது அதில் அவன் பேரழகனொருவனைக் கண்டான். சித்தமுருவான நாள் முதல் அவன் தேடிக்கொண்டிருந்தவன் அவனை என்று அறிந்தான். புடைத்த தசைநார்களும் நீல நரம்புகளும் அசையும் உடல் கொண்ட அந்த அழகனை அள்ளியணைக்க இருகைகளையும் விரித்து முன்னால் குவிந்தான்.
நீருக்குள் இருந்த சித்ராங்கதன் என்னும் கந்தர்வன் அவனை அணைத்து இழுத்துக்கொண்டு ஆழத்துக்குள் புகுந்து கொண்டான். சித்ராங்கதனை தேடிச் சென்றவர்கள் அவனை கண்டடையவே இல்லை. நீலத்தடாகத்தின் அருகே அவனுடைய வில்லும் அம்பரா தோணியும் இருக்கக் கண்டு அவன் அதற்குள் மறைந்திருக்கலாம் என ஊகித்தனர். சத்யவதி நிமித்திகரைக் கொண்டு அவனுடைய பிறவி நூலை பார்த்து அவன் இறந்ததை உறுதி செய்து கொண்டாள். சித்ராங்கதனின் தம்பி விசித்திர வீரியன் உடல்நிலை தேரவில்லை என மருத்துவர்கள் சொன்னதனால் சத்யவதியே ஆட்சிப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். அஸ்தனபுரியை அவள் ஆட்சி செய்வதை 55 மரக்குல மன்னர்களும் ஒப்பமாட்டார்கள் என மக்கள் அறிந்திருந்தனர். ஒவ்வொரு நாளும் தீய செய்திக்காக அவர்கள் செவிகூர்ந்திருந்தனர். பல்பத்தர் அரண்மனை முற்றத்தில் சென்றிறங்கி காவலனால் அழைத்துச் செல்லப்பட்டு மந்திரசாலையில் அமர்ந்திருந்த பேரமைச்சர் யக்சர்மரின் சபையை அடைந்தார். தழ்கர்த்தர்களாகிய உக்கசேனரும் சத்துஞ்சயரும் வியாரதத்தரும் அங்கே இருந்தனர். களஞ்சியக் காப்பாளராகிய லிகிதரும் வரிகளுக்கு பொறுப்பாளராகிய சோமரும் ஆயுட்சாலைக்கு அதிபராகிய தீர்க்கவியமரும் எல்லைக்காவலர் தலைவரான விப்ரரும் யானைக் கொட்டடைக்கு அதிபராகிய வைராடரும் இருந்தனர். பல்பத்தர் அமர்ந்ததும் தான் கொண்டு வந்திருந்த ஓலை ஒன்றை பேரமைச்சரிடம் அளித்தார். அதில் பாகனில்லாத யானை நகரங்களை அழிக்கக்கூடியது. பாசாங்கு சதாரியால் அது அடக்கப்பட வேண்டும். வெண்ணிற நதி 8ஆம் படித்துறையை நெருங்கும்போது 12 ராசிகளும் இணைகின்றன. அன்று கொற்றவைக்கு முதற்குறுதி அளிக்கப்படும் என்று எழுதியிருந்தது. ஓலையை ஒவ்வொருவராக வாங்கி வாசித்தனர். யானை என்பது அஸ்தினபுரி என்றும் வெண்ணிற நதியின் 8ஆம் படித்துறை என்பது சுக்லபட்சத்தின் 8ஆம் இரவு என்றும் அவர்கள் ஊகித்தனர். அன்று கொற்றவைக்கு முதற்பலி கொடுத்து போரை அறிவிக்கவிருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களை இருக்கச் செய்தது. தழ்கர்த்தரான உக்கசேனர் பீஷ்மர் இருக்கையில் நாம் எவருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்றார். இந்த பாரதவர்ஷத்தில் அவரது வில்லின் நானோசையைக் கேட்டு அஞ்சாதவர்கள் எவரும் இன்றில்லை. நம்முடைய படைகளும் ஆயுதங்களுடன் சித்தமாயிருக்கின்றன. கொட்டில்களில் நம் யானைகள் பல்லாண்டு காலமாக பெருகி நிறைந்திருக்கின்றன. நாம் போரை அஞ்ச வேண்டியதில்லை என்றார். பேரமைச்சர் யக்சர்மர் புன்னகை செய்து, அரியணைகள் ஆயுதங்களால் நிலைநிறுத்தப்படுகின்றன என்பது அரசுகள் தோன்றிய காலம் முதல் நம்பப்பட்டு வரும் பொய். அரசுகள் மக்களின் விராட வடிவங்கள் மட்டுமே. அவை மக்களை ஆள்வதில்லை, மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்றன என்றார். இந்த ஓலையின் பிறவர்களுக்கு நம் வரையில் எந்த முக்கியத்துவமும் இல்லை தழ்கர்த்தரே. இதன் முதல் வரி மட்டுமே நாம் கவனிக்க வேண்டியது. யானைக்கு பாகன் இல்லை என்கிறது இந்த ஓலை. அந்த வரியை பாரதவர்ஷத்தின் நம்மைத் தவிர்த்த 55 மன்னர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதான் முக்கியம். அப்படியென்றால் அதை இங்குள்ள மக்களெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பொருள். மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை மன்னர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய சந்தர்களும் நண்பர்களும் கூட இதை ஏற்றிருக்கிறார்கள் என்று தெரிகிறது என்றார் லிகிதர். சேற்றில் அகப்பட்ட யானையை புலிகள் சூழ்வது போல அவர்கள் அஸ்தினபுரியைச் சூழ்கிறார்கள். பல நாட்களுக்கான உணவு கிடைக்கும் என அவர்களின் பசி சொல்கிறது. சோமர் பேரமைச்சரே, அவர்கள் நினைப்பதைத்தான் நம் குடிமக்களிலும் பெரும்பாலானவர்கள் நினைக்கிறார்கள் என்றார். இவ்வருடம் வரிகள் இயல்பாக வந்து சேரவில்லை. ஆலயக் களஞ்சியத்துக்கு காணிக்கைச் செல்வம் வந்து சேர்வது போல அரசனுக்கு வரிகள் வரவேண்டுமென்கின்றன நூல்கள். இம்முறை பல ஊர்களில் ஊர்த்தலைவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அரசனில்லாத தேசம் வரிகளைப் பெற முடியுமா என்று வினவியிருக்கிறார்கள். ஆம், இனியும் நாம் தாமதிக்கலாகாது என்றார் பேரமைச்சர் யக்சர்மர். இந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியுடன் அஸ்தினபுரியின் மன்னர் சித்ராங்கதர் மறைந்து 1 வருடமாகிறது. அவரது நீர்க்கடன் நாள் வரைக்கும் க்ஷத்திரிய மன்னர்கள் நம்மீது படை கொண்டு வர முடியாது. மேலும் 8 நாள் கழித்துதான் அவர்கள் போருக்கு நாள் குறித்திருக்கிறார்கள். அதற்குள் அஸ்தினபுரியின் அரியணையில் நாம் மன்னரை அமரச் செய்தாக வேண்டும். அந்தச் சொற்களைக் கேட்டு அவையில் அமைதி பரவியது. சோமர், விசித்திர வீரியருக்கு சென்ற மாதமே 18 வயது ஆகிவிட்டது என்றார். அவையில் அமைதியிழந்து உடலசைவுகள் உருவாயின. பேரமைச்சர் தயக்கத்துடன் அவரது உடல்நிலையில் நல்ல மாற்றம் ஏதுமில்லை என்று அரச மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஆகவேதான் இதுநாள் வரை ஒத்திவைத்தோம் என்றார். லிகிதர், அரியணை அமரும் மன்னன் முறைப்படி மனம் புரிந்திருக்க வேண்டும் என்கின்றன நூல்கள் என்றார். அவையில் எவரும் அதை கேட்டதாக காட்டிக்கொள்ளவில்லை. பேரமைச்சர், இந்நிலையில் முடிவெடுக்க வேண்டியவர் பேரரசியார் மட்டுமே. இந்த ஓலையை அவரிடம் அளிப்போம். இன்னும் 13 நாட்கள் மட்டுமே நமக்குள்ளன என்பதை தெரிவிப்போம் என்றார். அவையில் இருந்தவர்கள் அதை பெருமூச்சுடன் தலையசைத்து ஆமோதித்தனர்.
பல்பத்தர் தன் இல்லத்துக்குத் திரும்புகையில் கணிகர் வீதியின் 3 முனையில் இருந்த சின்னஞ்சிறு ஆலயத்தருகே ரதத்தை நிறுத்தினார். உள்ளே ஒரு கையில் ஒருமை முத்திரையும் மறு கையில் அறிவுறுத்தும் முத்திரையுமாக சிறிய கற்சிலையாக அத்பாகன் அமர்ந்திருந்தான். அருகே கல்லகளில் சுடர்மணி அசையாமல் நின்றது. அந்த துயரம் நிறைந்த கண்களையே சிலகணம் பார்த்து நின்ற பல்பத்தருக்கு தெய்வங்களின் கண்களில் துயரம் மட்டுமே இருக்க முடியும் என்று பட்டது. ஏனென்றால் அவை முடிவற்ற காலத்தில் மானுட வாழ்க்கையை பார்த்து நிற்கின்றன. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.